ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ஹெவி லோட் ஆஃப் ஒர்க் அப்படியே என்னும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ரிலாக்ஸேஷனுக்காக தேடுற இடம் தான் இந்த இடம். ஸோ ஒரு பியூட்டி ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சவுத்தில் இது அமைஞ்சது ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ எஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு வாட்டர்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு போட் ஹவுஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு. கேரளா தாங்க. ஸோ கேரளா ஃபுட் ஐட்டம்ஸும் லைக் புட்டு, சன்னா கரீஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஸ்பைஸியாக செமையாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் புட்டு வந்து நிறைய சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். பட் சன்னாவோட இது தான் அது காம்பினேஷன்ன்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸ்வீட் புட்டு தான் நிறைய சாப்பிட்ருக்கேன். எஸ்பெஷலி ஆப்பம் இடியாப்பம் எல்லாம் நம்ம வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா கேரளாவில் போய் நம்ம சாப்பிட்ற மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், அந்த ரெட் ரைஸ்லேருந்து ஃபிஷ் கறியிலேருந்து ஆப்பம் இடியாப்பம் புட்டு கடலைக்கறி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு வந்து அவைலபிள். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, ஸோ எந்த ஏரியாவில் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ரெண்டுமே வந்துச்சு இடம் தாங்க இது. ரொம்ப 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 நியர் பார்டரில் இருக்கும். ஸோ எந்த பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டரில் தாங்க இருக்குது. ஸோ அத்திப்பள்ளி அப்படின்ற இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கைராளி கேரளா ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக. ஸோ எஸ்பெஷலி இது யார் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னு பார்த்தா எங்கள் அண்ணா தான். அவங்க வந்து ரொம்ப ஸ்பைஸியாக ஃபிஷ் கறியெல்லாம் சாப்பிடணும், ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பயங்கரமாக இருந்துட்டு நிஜமாகவே உள்ளே என்டர் ஆகும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜீரா வாட்டர் சுடு ஜீரா வாட்டர் கொடுப்பாங்க. ஸோ பிஃபோர் வி ஹேவிங் த ஃபுட்ஸ் நம்ம அந்த ஜீரா வாட்டர் எடுத்தோன்னா டைஜஸ்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக வந்து உள்ளே வந்து தள்ளலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து பார்க்கும் போதே வாயில் வந்து எச்சல் விடுற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பயங்கரமான கேரளா ஸ்டைலில் வந்து எல்லா இதுவுமே இருந்தது. ஸோ ஆக்சுவலி கேரளியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஐடியில் இருக்கவங்கெல்லாம் நிறைய குக் பண்ணி சாப்பிட முடியல, அம்மா சமையல் மிஸ் பண்ணுறோம், இல்லை சிஸ்டர் சமையல் மிஸ் பண்ணுறோம், நம்ம சாப்பிட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபீல்லே பண்ண தேவையில்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் உக்காந்துட்டிங்கன்னா உங்கள் மம்மி செஞ்சு கொடுத்த மாதிரியே அவங்க கையிலே சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்டியான செமையான ஒரு டிஷ்ஷஸை நம்ம இங்கே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ செமையாக இருக்குங்க. எல்லா வெரைட்டிஸும் நம்மளுக்கு லைக் சீ ஃபுட்ஸில் இருந்துமே நார்மல் இது வரைக்குமே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் கரீஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாமே கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு சிக்கன் சூப்பு தாங்க. ஸோ சிக்கன் சூப்பில் பார்த்திங்கன்னா தனிஷ்கா டேஸ்ட் பற்றி தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. இல்லைங்க, கொஞ்சம் பெப்பரெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செமையாக இருக்குது. மேபி தனிஷ்காக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் சூப் வைஸுமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு புட்டு சாப்பிட்டு. கேரளாவில் போய் தான் நான் புட்டு சாப்பிட்டேன் வித் திஸ் கடலைக்கறி. ஸோ அதனால் புட்டு கடலைக்கறி ஆப்பம் இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டு அண்டு நெத்திலி மீன் கபாபுங்க. அதுவுமே அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக செமையாக இருந்தது. ஸோ தனிஷ்கா பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி வந்து இந்த நெத்திலி மீன் கபாப் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ புட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்தாச்சு. அப்படியே நமக்கு ஒரு கேக் சாப்பிட்ட மாதிரி ஒரு கேக் மாதிரியே இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு இதுக்கு பேர் நிஜமாகவே எனக்கு தெரியல. ஸோ எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. பட் நாங்கள் வந்து லைட்டாக தான் எடுப்போம். நிறைய வந்து சாப்பிட்ற மாதிரியும் யாரும் இல்லை. ஸோ நானும் ஹஸ்பண்டு தான். பாப்பா எல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை, அவங்க சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நிஜமாகவே இந்த கடலைக்கறி வந்து அவ்வளோ டேஸ்டியாக செமையாக இருந்தது. ஆப்பம் வந்து அப்பாவும் பொண்ணு ட்ரை பண்ணாங்க. நான் வந்து இந்த புட்டு கடலைக்கறி அதே எனக்கு போதுமானது. ஸோ அதே ட்ரை பண்ணேன்.
ஃபைனலாக வந்து அந்த புட்டுக்கே வந்து நான் கொஞ்சம் சுகரை வாங்கி சுகரோடு சாப்பிட்டேன். அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. இந்த புட்டு, சுகரு, அந்த தேங்காய் அந்த 3மே கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி எடுத்தேன். அண்ட் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு பிட்வீன் நடுவில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கேரளா அவங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. லைக் நடுவில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, கட்டன் சாய் லெமன் டீ அண்ட் மசாலா டீ இந்த மாதிரி எல்லாமே வாங்கி அவங்க குடிச்சதை பார்த்தோம். பட் ஃபைனலாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்குமே லெமன் டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லெமன் டீ அண்ட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அது குடிச்சிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரோம். வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கார்டன் இருக்குங்க. அங்கே லைக் ஃபோட்டோ செக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்குது. அண்டு நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8:30 9 அந்த மாதிரி டைமிங். ஸோ ரொம்ப அழகாக வந்து காற்று வேறு ஜில்லான்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காற்றோடு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ தனிஷ்கா நிற்கிற அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒட்டகம் வந்து நிற்க வச்சுருக்காங்க. மேபி டே டைமில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டதுனால அவ்வளோவா வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வந்து கவர் பண்ண முடியல. பட் ஆனாலும் வந்ததுக்கு இது மெமரியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே அங்கே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து கேரளா பீப்புள்ஸ் கேரளா ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் ப்ராப்பராக வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த வாட்டி உங்களுக்காக செம்ம சூப்பரான வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஃபார் கேரளா ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது. ஓவரால் கேரளா டிஷ்ஷஸ் ஃபுட்ஸ் எல்லாம் விரும்புகிற அனைவருக்குமே இது. ஸோ ஒன்ஸ் போய் இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் நீங்களுமே இதை சர்ச் பண்ணி போவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு சூப்பரான வீடியோவில். நன்றி, வணக்கம்.